அவன் யாரு என் புருஷன் மேல கை வைக்க? மரியாதையா வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னது உன் புருஷனா? அடேங்கப்பா, புதுசா புருஷன் மேல மரியாதை எல்லாம் வந்துருச்சாக்கும். உடனே என் புள்ள கெட்டவன் ஆயிட்டா. அவன் ஏன்டி இவனை குத்தி காட்டுற மாதிரி பேசணும்? அவன் அப்படி பேசுனதுனாலதான் இவன் அவன் மேல கைய வச்சான். ஓஹோ, அவர் பேசினா உடனே இவன் கை நீட்டிடுவானா? இத பாரு, நடந்தது என்னன்னு எனக்கும் தெரியும். நீ என்ன வம்பு பண்றதுக்கு இங்க வந்திருக்க? நான் ஒன்னும் வம்பு பண்றதுக்காக வரல, நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன பெருசா அநியாயம் நடந்து போச்சு? நீ நியாயம் கேட்க வந்துட்ட? இத பாரு, நான் உனக்கு பொண்ணு இல்ல, நான் போச்சு. அப்புறம் என் புருஷன் என்ன சொன்னா இவனுக்கு என்ன வந்துச்சு? ஏய், அவன் ஏண்டி இவனை கோவப்படுத்துற மாதிரி பேசணும்? அவன் அப்படி பேசினா இவன் அப்படிதான் நடந்துக்குவான். என் புருஷன் ஏதாவது சொன்னா இவன் பேசாம எந்திரிச்சு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு எச்சிட்டிய மூஞ்சில ஊத்துறதா? அவர் என்ன இவனுக்கு கூட இலக்காரமா போயிட்டாரா? இங்க பாரு ஆர்த்தி, வாய்க்கு வந்ததா வார்த்தை நீ பாட்டு பேசிட்டு இருக்காத. நம்ம மனோ மேல எந்த தப்புமே கிடையாது. உன் புருஷன் தான் மனோ வம்புகளுக்கு தான் வழி வந்து பேசினா. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. வழிய வந்து பேசினா அது தப்பா? பேசதானே வந்தாரு, அடிக்க வரலையே. நடந்ததுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்ல வந்திருக்காரு. இவனுக்கு பிடிக்கலன்னா எந்திரிச்சு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? என்ன ஆர்த்தி, என்ன பிரச்சனை? இந்த மனோ இருக்கானே, அவரை கை நீட்டி அடிச்சிருக்கான், எச்சிட்டிய மூஞ்சில ஊத்திருக்கான். அசல் ரவுடித்தனால இது. என்ன பத்தி யோசிச்சிருந்தா இவன் அந்த மாதிரி பண்ணிருப்பானா? ஏய், உன்னை பத்தி யோசிச்சதுனால தான் அப்படி பண்ண. மனோ, நீ பேசாம இரு. இது பாரு ஆர்த்தி, நடந்தது நடந்து போச்சு. அப்படி இதை விட முடியாதுக்கா. இவன் என் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும். என்னது மன்னிப்பா? அம்மா சும்மா இரு. அவ்வளவுதானே ஆர்த்தி? மனோ வந்து மன்னிப்பு தானே கேட்கணும். மனோ, நீ ஆர்த்தி வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா. அக்கா என்னக்கா? இரு இரு அபி, எதுக்கு எதுக்கு இவன் போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இவன் எந்த தப்பு பண்ணல. இத பாரு, உன் ஆட்டத்துக்கு எல்லாம் ஆடுறதுக்கு நாங்க ஆளு கிடையாது. உன் வீட்டுக்கு வந்து அசிங்க பண்ணுன்னு என் மகனுக்கு என்ன தலையெழுத்தா? அவன் வரமாட்டான். அம்மா ப்ளீஸ், சொல்றது புரிஞ்சுக்கோ. எதுக்கு அபிமானம் அவமானம் பண்ணும்? அவன் என்ன தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கறதுக்கு? அம்மா என்னம்மா நீ? ஆர்த்தி பத்தி உனக்கு தெரியாதா? மனோ மேல நமக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும், ஆர்த்திக்கும் அதே அளவு இருக்கு. இருந்தாலும் அவ வந்து இப்படி சொல்றான்னா ஏதாவது நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும்மா. ஆர்த்தி சொல்றது நம்ம புரிஞ்சுக்கணும். நாமளே புரிஞ்சுக்கலனா எப்படிமா? இல்ல அபி. அம்மா ப்ளீஸ் தடுக்காத. கூட பிறந்த தங்கச்சிக்காக அவ வீட்டுக்கு போய் மனோகர் மன்னிப்பு கேட்டா இவன் ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டான். மனோ, நீ ஆர்த்தி வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா. இல்ல மனோ, போயிட்டு வா போ. நான் சொல்றேன்ல, போய் செருப்பு போட்டுட்டு வா. பரவாயில்லம்மா. டேய் ராஜேஷ், என்ன மன்னிப்பு கேளு. சாரி மச்சான், ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்குங்க. ஐயோ, என்ன மச்சான் நீங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிங்கண்ணே. வேணாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்கல, எப்பவும் மறந்துட்டேன். துத்தேரி, உச்சந்தலையில செருப்பால் அடிச்சா கூட நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டடா. வெக்க கேடு. நீ எல்லாம் என்ன பெறவிடா? கொஞ்சம் கூட ரோஷம் இல்லாம ஆளை பார்த்த உடனே வாழை குலைக்கிற. இத பாருங்க, நடந்த தப்புக்கு தான் இவன் மன்னிப்பு கேட்டுட்டான்ல, அப்புறம் எதுக்கு இதை பெருசு படுத்துறீங்க? ஏண்டி பண்ற அசிங்கத்தை எல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போச்சா? எங்க குடும்பத்துக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? எங்க என் குழந்தை ஒன்னு கை நீட்டி அடிச்சிட போறான்னு பயந்து போய் கூட்டிட்டு வந்து டிராமா போடுறியாக்கும். வாய் மூடுங்க. இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி தான். உங்களுக்கு உங்க புருஷன் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் என் புருஷன் மேல அக்கறை இருக்கு.
என் புருஷன் அவமானப்படுறதையோ இல்ல எங்க அத்தை வருத்தப்படுறதையோ என்னால தாங்கிக்க முடியாது. அடேங்கப்பா. இது பாருங்க, எங்க அண்ணன் எனக்காக எதையும் செய்வான். எனக்காக மன்னிப்பு கேட்கறத பத்தி அவன் வருத்தப்பட மாட்டான். எங்க அண்ணன் சண்டை போட்டது எனக்காக தான். இப்ப இங்க வந்து மன்னிப்பு கேட்கறதும் எனக்காக தான். கூட பிறந்தவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்களாக்கோ? ஆமா, எங்க அண்ணனை திட்டவோ அவமானப்படுத்தவோ எனக்கு உரிமை இருக்கு. ஆனா சம்பந்தம் இல்லாத நீங்க அவனை பத்தி பேசுறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. இப்ப நான் இவனை மன்னிப்பு கேட்க வச்சது எங்க அத்தைக்காக. அவங்க வருத்தப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா நான் அவங்கள மதிக்கிறேன். அடியாத்தி, மாமியார மதிக்கிறாங்களாம்ல. பாத்துடி, சுனாமியும் பூகம்பமும் திரும்பி வந்துற போது. ஏய், நான் பார்த்துனே இருக்கிற ஓவரா பேசுறது பார். இது மாமன் மச்சான் விவகாரம். அவர் ஏதோ பாவம் தப்பு பண்ணிட்டாரு, வந்து மன்னிப்பு கேட்டாரு, அதோட முடிஞ்சுது. இதெல்லாம் நீ பேச தேவையில்ல, வேலையை பார்த்து போனி. அடேங்க அப்பா, உலகத்துல இல்லாத மாமன் மச்சான். இவர் கிருஷ்ணரு, இவர் அர்ஜுனரு. டேய் கூறு கட்டவனே, அவன் உன்னை எதாவது எத்தனை தடவை அடிச்சாலும் நீ திருந்த போறதே கிடையாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ வேலையை பார்த்துன்னு போ. எல்லாம் தெரிஞ்சிட்டாலும் உன்னை பிடிக்க முடியாதுடா. அடியே ஏஞ்சி வாடி, உனக்கேண்டி இந்த வேலை? வந்து படிக்கிற வழியை பாரு. அத்தை, சமையல்ல கொஞ்சம் உப்பு காரம் ஜாஸ்தியா போடுங்க. உங்க பிள்ளைக்கு ரோஷம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ சேர்த்துக்க. அச்சி, வாய முறை வெட்டி பாயல. சரி மச்சான், நான் கிளம்புறேன். வர ஆர்த்தி. மனோ, நான் பண்ணது தப்பாடா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கல. உன் மேல தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் 1000 தப்பு பண்ணிருக்கேன், கொளறுபடியா நடந்திருக்கேன். ஆனா நீ அப்படி இல்லடா. பாவம்டா என் மாமியார். மனசு நொந்து பேசினாங்க, அதை என்னால தாங்கிக்க முடியல. தன் புள்ள அசிங்கப்படுறது எந்த அம்மாவாலோட தாங்கிக்க முடியும்? அவங்க வருத்தப்பட்டதுனால தாங்கிக்க முடியலடா. அவங்களும் நம்ம அம்மா மாதிரி தானே, சரியோ தப்போ. அவங்க புள்ளைய நீ அசிங்கப்படுத்திட்டேன்னு நினைச்சு அவங்க வருத்தப்பட்டாங்கடா. அதான். புரியுது ஆர்த்தி, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அதனாலதான் நீ எவ்வளவு சங்கடப்பட்டாலும் பரவாயில்லன்னு உன்னை நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன். என் அண்ணன்டா நீ, எனக்காக நீ எதை வேணாலும் செய்வ. அப்படி நான் பண்ணது தப்பு நினைச்சா ஐம் சாரிடா மனோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆர்த்தி. நான் ஏன் உன்னை தப்பா நினைக்க போறேன்? நீ என் தங்கடா. நான் ஏன் உன்னை தப்பா நினைக்கணும்? இதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது, புரியுதா? பாரு, போறவங்க வரவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அழாம வீட்டுக்குள்ள போ. நான் வரேன் ஆர்த்தி. என்ன அங்கிள் சொல்றீங்க? எங்க அக்கா இவ்வளவு தூரம் பாடுபட்டது, அந்த மினிஸ்டரை எதிர்த்தது எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிடும். இல்லம்மா, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாளோ இல்லையோ அது எங்க கவலை இல்ல. அவ எங்களுக்கு மகளா உயிரோட இருந்தா போதும், அதான் எங்களுக்கு முக்கியம். நீ உணர்ச்சி வசப்பட்டு எது வேணாலும் பேசலாம், செய்யலாம். உஷா இல்லனா அப்புறம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்க உஷா கூட்டிட்டு பெங்களூர் போயிடுறோம்மா. அங்கிள், இன்னைக்கு அந்த மினிஸ்டர் மிரட்டினா நாளைக்கு இன்னும் 15 பேர் வந்து மிரட்டுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி 1000 மிரட்டல்கள் வரும். அதுக்கெல்லாம் பயந்தா நம்ம ஜெயிக்க முடியாது அங்கிள். ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் இது விளையாட்டோ பந்தயமோ இல்லம்மா, வாழ்க்கை. போனா போகட்டும்னு விட்டுற முடியாது. ஏன்னா கொஞ்சம் அசந்தாலும் போக போறது எங்க மகளோட உயிர். எல்லாம் நடந்துருச்சு, அந்த கூட மோதியும் பார்த்துட்டோம். இனியும் மோதினா உயிர் தான் போகணும் நல்லா தெரிஞ்சிருச்சு. அது எங்களுக்கு வேண்டாம்மா. எங்க பொண்ணு பொழைச்சிட்டா, இனி அவளை நாங்க பாத்துக்கிறோம். அவ குழந்தைய நாங்களே வளர்த்துக்கிறோம். எங்களை விட்டுருங்கம்மா. இத பாரு அபி, உன் பேச்சை கேட்டுதான் நாங்க இங்க இருந்தோம். கடைசியில நாங்க பயந்த மாதிரியே நடந்துருச்சு. போதும், உன்னோட பிடிவாதத்துக்காக என் பொண்ணு உஷோட உயிரோட விளையாடாத. போதும் போதும். அம்மா, இதுல நான் பேசுறதுக்கு ஏதாவது அனுமதி இருக்கா? உஷா, நீ பேசி நான் அதாவது மறுப்பு சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா நீ நியாயமான பொண்ணு, தப்பா எதுவும் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாங்க சொல்றதை கேளுமா ப்ளீஸ். இங்க பாருங்கப்பா, உங்க தவிப்பு என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி ஏன் குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. இதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம். எல்லாரோட மனசையும் நான் காயப்படுத்தி இருக்கலாம். இந்த குழந்தைய என்னால தனியா வளர்க்க முடியும்னு கூட நான் சொல்லியிருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி என் குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கும்போது இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தோணுதுப்பா. ஏன் குழந்தை இனிஷியல் இல்லாம வளர நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு புருஷன் வேணுங்கிறத விட என் குழந்தைக்கு அப்பா வேணும். அதுக்காகவாவது இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். உஷா, அப்பா ப்ளீஸ். அபி, நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் என்னடி சொல்ல போறேன்? இது பாரு, இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் தோத்து போயிடுவேனோ இல்ல என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை தோத்து போயிடணும் நான் கவலைப்படல. நாளைக்கு உன் குழந்தை பிறந்து என்ன ஆண்டி எங்க அம்மா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அதனால பாருங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு என்ன பார்த்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்வேன்? அபி, அதனாலதான் உஷா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கணும். நடத்தியே தீர்வேன். உன் குழந்தைக்காகவாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் உஷா. நம்ம தைரியமா இருப்போம். கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். வா உஷா. அம்மா, அம்மா. வா உஷா, வாங்க. வாமா. வாங்க. உட்காரு. மாமா அந்த பாயை விரிங்க. ஒரு நிமிஷம். இப்படி போடுங்க. உட்காருங்க. உட்காரு உஷா. காஃபி கொண்டு வா. சரிக்கா. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். கடவுள் உங்க பக்கம் இருக்கா. அப்படி தெரியலையம்மா. அக்கிரமம் பண்றவங்க பக்கம் தான் கடவுள் இருக்கிற மாதிரி தெரியுது. அபி, எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அபி. ஏன்? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற அபி. நீ ஆர்த்திக்காகவும் ஆனந்திக்காகவும் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பார்த்ததில்ல. ஏன் அபி? ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுக்காக யாராவது இவ்வளவு தூரம் செய்வாங்களா? எப்படி அபி?
எனக்காக நீ ஆதியை தூக்கி எறிஞ்சியே, அது எப்படி? இப்ப எனக்காக ஆதியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கியே, அது எப்படி? அதே மாதிரிதான். நான் அதெல்லாம் உனக்காக தான் அபி செஞ்சேன். ஆனா அதுக்கு அடியில ஆதி மேல ஒரு காதல் இருந்தது, வெறுப்பும் இருந்தது. எது எப்படியோ நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல? கண்டிப்பா அபி, கண்டிப்பா. அது மாதிரிதான் இதுவும். நீ நல்லா இருக்கணும். எனக்கு ரொம்ப கர்வமா இருக்கு அபி. எங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா காட்டுங்க பாப்போன்னு சத்தம் போட்டு உலகத்தை பார்த்து கேட்கலான்னு தோணுது. ம்? என்ன என்ன யோசிக்கிற? என்னோட கல்யாணத்துக்காக நம்ம ஒவ்வொரு ஏற்பாடு பண்றதுக்கு அலைஞ்சோமே, கல்யாண பத்திரிக்கை, கல்யாண மண்டபம், அது இதுன்னு. அப்ப நீ எவ்வளவு கலாட்டா பண்ணுவ? ஆமா. அப்புறம் ரிசப்ஷன் நடக்கும்போது தொல்ஸ் மேல நான் கோவமா இருந்தேன். நீ தொல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின. ம்? நான் உன்னை அப்புறம் திட்ட, நீ கோச்சிக்கிட்டு வெளியில போயிட்ட. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? சரி, விடிஞ்சதும் கல்யாணத்துக்கு வந்துருவேன்னு பார்த்தேன். ஆனா நீ வரல. எனக்கு அழுகையும் ஆத்திரமுமா வந்தது. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் வர முடியாது போடின்னு நீ சொல்லி, அப்புறம் செல்லுல பேசிக்கிட்டே முன்னாடி வந்து நின்னேன். நான் உன்னை கட்டி பிடிச்சி, நீ என்ன கட்டி பிடிச்சி. ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? பா, இவ்வளோ கலாட்டா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இப்போ எந்த கலாட்டாவும் பண்ணாம நீ என் கல்யாணத்தை நடத்தி வைக்க போற. ம்? இது பருஷா, அந்த மாதிரி பார்த்து பார்த்து நடந்த என்னோட கல்யாணம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. ஆனா உனக்கு எவ்வளவு பிரச்சனையில உன் கல்யாணம் நடந்தாலும் பின்னாடி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு நல்லா இருக்குன்றது ஓகே அபி. ஆனா இந்த கல்யாணம் நடக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் விஷயத்துல நீ தோத்து போயிடுவேன்னு எனக்கு கவலையா இருக்கு. அந்த மினிஸ்டரையும் மீறி ஆதி கிட்ட இருந்து சம்மதம் வாங்கி உன்னால இதெல்லாம் எப்படிடா நடக்கும்? நல்லதையே நினை, கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்கும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இல்ல? ம்? தூங்கு, ரெஸ்ட் எடு. நீயும் படு. ம், நீ தூங்கு. குட் நைட். குட் நைட்.